ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் மேனேஜர் ஃப்ரீயான ஏதாவது டவுன்லோட் மேனேஜர் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணும்போது ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக டவுன்லோட் ஆகும். அதே டவுன்லோட் மேனேஜர் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக டவுன்லோட் ஆகும். அதுக்கு ஏதாவது ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் இருக்காங்க. ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர்னு டைப் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வரலாம். ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் .orgன்னு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கும். ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி FTM செட்டப்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆல் யூசர் இல்லை இன்ஸ்டால் ஃபார் மீ ஒன்லி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஓகே, ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறோடைய ஃபைலுடைய லிங்க்கை இங்கே ப்ளஸ் கொடுத்து பேஸ்ட் கொடுங்க. ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணோம்னா அதில் உள்ள லிங்க்கை இங்கே பேஸ்ட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓகேவா கைஸ்? நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியும் டவுன்லோட் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் இப்போ நான் Firefox வச்சுருக்கேன். Firefox ஓப்பன் பண்ணுங்கள். Firefoxயில் ரைட் சைடில் 3 கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் தீம்ஸ் நடிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் இதை ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் அஃபீஷியல் எக்ஸ்டென்ஷனுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆடு டு ப்ரௌசர் கொடுங்க. ஆட் கொடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர் ஆட் ஆகிருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஸ்டாக் டவுன்லோட் பண்ணலாம். ப்ரௌசரில் ப்ளூ ஸ்டாக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக் 10, டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக் 5னு இருக்கா. இப்போது ப்ளூ ஸ்டாக் 5 ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் வித் ஃப்ரீ டவுன்லோட் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக்ஸ் இதில் வந்துடுது. டவுன்லோட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாக் 798 கேபிக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ ஸ்டாக் இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகிடுச்சா. இது மாதிரி நீங்கள் ப்ரௌசர்லேயே அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.